சிங்கப்பூரர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கட்டுப்படியான புது வீடமைப்பை பெறுவது உறுதி செய்யப்படும். கோவிட்-19 காரணமாக தாமதமடைந்த அனைத்து தேவைக்கேற்ப கட்டித்தரப்படும் அடுக்குமாடி வீட்டு திட்டங்களும் அடுத்த ஆண்டின் தொடக்கத்துக்குள் கட்டி முடிக்கப்படும். புதிய வீடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்படுவதோடு தேவைக்கு முன்னதாகவே அவற்றை கட்டுவதற்கான திட்டங்களும் உள்ளன. தேவைக்கேற்ப கட்டித்தரப்படும் அடுக்குமாடி வீடுகள் அதிக அளவில் கட்டப்படுவதால் முதன்முறை விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வீடுகளுக்கு இன்னும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். புதிய அடிப்படை, இடைநிலை, முதன்மை வீடமைப்பு கட்டமைப்பின் கீழ் இடைநிலை, முதன்மை வீடுகளுக்கு கூடுதல் நிதியுதவிகளும் கடுமையான மறுவிற்பனை கட்டுப்பாடுகளும் அறிமுகம் செய்யப்படும். இது விரும்பத்தக்க அமைவிடங்களில் உள்ள தேவைக்கேற்ப கட்டித்தரப்படும் அடுக்குமாடி வீடுகள் நீண்ட காலத்திற்கு சிங்கப்பூரர்கள் எளிதில் வாங்கக்கூடியவையாக இருப்பதை உறுதி செய்யும். மேம்படுத்தப்பட்ட மத்திய சேமநிதி வீட்டு மானியம் அதிகரிக்கப்படும். அதன் வழி முதன்முறையாக வீடு வாங்கும் குறைந்த நடுத்தர வருமானம் உள்ளவர்களுக்கு வீடுகள் கட்டுப்படியானவையாக இருக்கும். மூத்தோர் நல்ல முறையில் மூப்படைவதற்கு ஏதுவாக மேலும் பலவும் செய்யப்படும். சமூக பராமரிப்புடன் கூடிய வீடுகளை அறிமுகப்படுத்துவதும் தற்போதுள்ள வீடுகள் மேம்படுத்தப்படுவதும் அது தொடர்பான திட்டங்களும் அதில் அடங்கும். மேலும் மூத்தோருக்கு ஏதுவான பராமரிப்பும் சமூக சேவைகளும் ஒருங்கிணைக்கப்படும். மூப்படைந்த பெற்றோரை பார்த்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு அருகிலோ உடனோ வசிக்க விரும்பும் அனைத்து பிள்ளைகளுக்கும் மன வாழ்க்கை நிலை பாராது தேவைக்கேற்ப கட்டித்தரப்படும் அடுக்குமாடி வீடுகளை வாங்குவதற்கான முன்னுரிமை நீட்டிக்கப்படும். இளம் சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் நான் உறுதியளிக்கிறேன், ஒவ்வொரு வட்டாரத்திலும் உங்கள் வரவு செலவுக்கு ஏற்ற வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடு இருப்பதை நாங்கள் உறுதி செய்வோம். சிங்கப்பூரில் பொது வீடமைப்பை நாங்கள் எப்போதும் உங்களுக்கு கட்டுப்படியானதாக வைத்திருப்போம்.